முடிஞ்சளவு சீக்கிரம் நான் முடிச்சிடுறேன். இன்னைக்கு வந்து நம்ம மன அழுத்தம் பற்றி கொஞ்சம் ஃபாஸ்ட்டாக அழுத்தம் இல்லாமல் பார்ப்போம். மன அழுத்தம் அப்படிங்கிறது வந்து ரொம்ப சிம்பிளான ஒரு விஷயம் தான். இதை நம்ம ஜாலியாக எடுத்துக்கிட்டா நம்ம ஜாலியான லைஃப் நல்லா இருக்கும். இல்லை இதுவே நம்ம ஸ்ட்ரெஸ்ஸாக எடுத்துக்கணும்னா ஸ்ட்ரெஸ்ஸாக தான் இருக்கும். ஸோ மன அழுத்தம் எப்படி ஏற்படுது அப்படின்னா ஏதாவது ஒரு சூழ்நிலை, அதை வந்து அது மனநிலையினாலேயோ இல்லை மன உளைச்சல்னாலேயோ இல்லை குடும்பத்தினாலேயோ ஏதாவது ஒரு சூழ்நிலை நடந்து அந்த சூழ்நிலைக்கு நீங்க கொடுக்குற எதிர்நிலை தான் மன அழுத்தம். சரிங்களா? எந்த ஒரு சுச்சுவேஷனுக்கும் நம்ம அதை வந்து எப்படி ரியாக்ட் பண்ணுறோம் அதுதான் வந்து மன அழுத்தம் அப்படிங்கிறது. இப்போ மன அழுத்தம் வந்து ஒரு சின்ன உதாரணம். இல்லை சாப்பிட போடுறதா நம்ம எல்லாருமே சாப்பிட போயிடலாம், கேட்கணும்னா நம்ம எல்லாருமே கேட்கலாம். எல்லாம் முடிவு போடுவோமா? நானும் சாப்பிட ரெடியாக தான் இருக்கேன். 5 நிமிஷம் முடிச்சிடலாம். சீட்டு வாங்கிட்டு வீட்டில் உள்ள வேண்டியதான் அதுக்கு முதல் கேட்கணும். இப்போ மன அழுத்தம் பற்றி பேசுகிறப்ப ஒரு சின்ன உதாரணம் சொல்கிறேன். நம்ம லைஃப்பில் வந்து நிறைய பேர் நம்ம வந்து மீட் பண்ணியிருப்போம். யாராவது ஒரு நம்ம பார்த்தீங்க அப்படின்னா ஒரு 30 வயசு பையன் வந்து டாக்டர் சொல்கிறார் அவங்களுக்கு கேன்சர் என்ன பண்ணுறாங்க அப்படிங்கிறாங்க. அப்போ அவங்க சொல்கிறாங்க இந்த மாதிரி மருத்துவம்லாம் எடுத்துக்கலாம், கீமோதெரபி பண்ணலாம், சர்ஜரி பண்ணலாம், எல்லாரும் பண்ணலாம். ஆனால் அந்த பையனுடைய மனநிலை எப்படி இருக்கும்? ஒரு 30 வயசு பையன் நியூலி மேரிட், கல்யாணம் இருக்குது. அப்போ வந்து அவருடைய மன அழுத்தம் எப்படி இருக்கும்? அதுக்கு வந்து அவர் எப்படி ரியாக்ட் பண்ண போகிறாரு? அதுதான் வந்து இது ஒரு முக்கியமான விஷயம். அதை வந்து நீங்கள் நம்ம நிறைய பேர் பார்த்துருவோம். ஒரு பெரிய ஆக்சிடென்ட் நடக்கும், மேஜிக் ஆக்சிடென்ட், இடுப்பு கீழே செயல்படாது, அந்த பையன் நடக்கவே மாட்டான் அப்படின்னு சொல்லியிருப்பாங்க. நம்மளே ஒரு 2 வருஷம் கழிச்சு அவரை பார்த்தோம் அப்படின்னா அவர் நல்லா நடப்பார், ஓடுவார், ஒரு காரணம் கொடுப்பாரு. அதெல்லாம் எப்படி அவரால் முடியும்? நீங்கள் பண்ணவே முடியாத ஒரு காரியத்தை உங்களால் எப்படி பண்ண முடியும்? எல்லாமே உடல் மட்டும் காரியம் கிடையாது. இதுதான் முக்கியம். இதெல்லாம் இன்னொரு விஷயம் சொல்றேன். நான் வந்து ஒரு இருதய ஹாஸ்பிட்டல்ல மூச்சு பயிற்சி நிபுணராக இருக்கிறேன். இன்னைக்கு வந்து இந்த டாபிக் நான் எடுத்து ஏன் பேசுறேன் அப்படிங்கிற இந்த ஒரு கேள்வி வந்து வச்சுக்கோங்க. இந்த கேள்விக்கான பதில் வந்து மன அழுத்தத்தில் வந்து நம்ம வந்து ஒரு 3 வகைகளை நம்ம பிரிக்கிறோம். ஒரு கடுமையான மன அழுத்தம், அப்புறம் வந்து அடுத்தது வந்து ஒரு எபிசோடிக் மன அழுத்தம் அப்படின்னு சொல்லுவாங்க. கடைசியாக வந்து ஒரு நாள்பட்ட மன அழுத்தம். 3 வகை பிரிக்கிறோம். இப்போ கடுமையான மன அழுத்தம் அப்படின்னு என்னன்னா நான் சீக்கிரம் சொல்றேன். இப்போ நம்ம வந்து ஆர்மியில் இருக்கிறாங்க, ஆர்மி சோல்ஜர்ஸாக இருக்கிறாங்க. அவங்க என்ன பண்ணுறாங்க? 20 வயசு 19 வயசுல நீங்கள் ஆர்மியில் சேர்றப்ப இருந்து நீங்கள் ரிட்டையர் ஆகிற வரைக்குமே உங்களுக்கான பயிற்சிகள் எல்லாமே ரொம்ப ஸ்ட்ரெஸ்ஃபுல்லாக இருக்கும். ஏன்னா நீங்கள் வந்து அந்த மாதிரியான ஒரு சூழ்நிலையை கடக்கணும், அந்த மாதிரியான ஒரு சூழ்நிலை ஒரு முன்னாடி வரப்ப என்ன பண்ண போறீங்க அப்படிங்கிறது தகவலுக்கான ரொம்ப பயிற்சி அதெல்லாம் நடக்கும். இதுல என்ன ஒரு விஷயம் அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா, ஒரு சில காலகட்டத்துக்கு அப்புறம் கடுமையான அவங்க ப்ராக்டிஸ் ஆகி அவங்களுக்கு வந்து அந்த நார்மல் லைஃப், நம்ம வந்து ஒரு நார்மல் லைஃப் வாழ வர்றப்போ அந்த மன அழுத்தம் எல்லாமே அவங்களுக்கு இந்த வாழ்க்கையை வந்து பாதிக்கும். இதுதான் ஒரு கடுமையான மன அழுத்தம் அப்படிங்கிற ஒரு சின்ன கடுமையான மன அழுத்தம் அப்படின்னா என்ன ஒரு சின்ன. அடுத்ததாக வந்து நம்ம வந்து எபிசோடிக் மன அழுத்தம் அப்படின்னு சொல்றோம். எபிசோடிக் மன அழுத்தம் நிறைய விஷயங்கள் வந்து ஸ்டைலில் வராது, அதனால கூட பார்க்கணும். நான் சொல்றது மட்டும் நீங்கள் கவனிக்கணும். அதனால நான் நிறைய விஷயம் ஸ்டைலில் போடுறேன். எபிசோடிக் அப்படின்னா இப்போ பேங்க்ல வேலை பார்க்குறவங்க, இன்சூரன்ஸ்ல வேலை பார்க்குறவங்க நம்ம நிறைய பேர் நோட்டீஸ் பண்ணியிருக்கோம். ஒரு மாதத்துக்கு வந்து இவ்வளோ டார்கெட் எடுக்கணும், இத்தனை கஸ்டமர்ஸ் இருக்கணும் அப்படின்னு நம்ம ஒரு நோட்டீஸ் இருக்கும். இப்போ அவங்களுக்கு இந்த எபிசோடிக் அப்படிங்கிறது எப்படி அப்படின்னா அந்த டார்கெட் அச்சீவ் பண்ணுற வரைக்கும் தான் அவங்களுக்கு மன அழுத்தம் இருக்கும். அந்த டார்கெட் அச்சீவ் பண்ணிட்டாங்க அப்படின்னா அவங்க ஃப்ரீ. அந்த மாதத்துக்கு அது 15ஆம் தேதி அச்சீவ் பண்ணாலும் சரி, 20ஆம் தேதி அச்சீவ் பண்ணாலும் சரி, அதுக்கப்புறம் அவங்க ஃப்ரீ. அவங்க அந்த ஸ்ட்ரெஸ்ஸுக்குள்ள போக மாட்டாங்க. அவங்க வந்து அவங்க சொந்த ஃபேமிலி லைஃப் ஜாலியாக இருந்து அப்படியே போயிடுவாங்க. நீங்கள் வந்து ஸ்டார்ட் அவங்களுக்கு இப்போ ஜனவரி முடிஞ்சு பிப்ரவரி வரும். அடுத்து பிப்ரவரி மட்டும் தான் மாற்றுவாங்க. இது வந்து ஒரு எபிசோடிக், அப்பப்போ வரும் அப்பப்போ போகும். ஸோ அதை பற்றி அவங்களுக்கு வந்து ஒரு பெரிய கவலை இருக்காது. 3வது தான் ரொம்ப முக்கியமானது நாள்பட்ட மன அழுத்தம். நாள்பட்ட மன அழுத்தம் அப்படிங்கிறது வந்து நம்ம முன்னாடி சொன்ன மாதிரி ஒரு கேன்சர் பேஷண்ட்டோ இல்லை ஒரு பெரிய ஆக்சிடென்ட்ல மாட்டிக்கிட்டு ஒரு
அப்புறம் அவங்க வந்து இந்த விஷயத்தை எடுத்துக்கிறாங்க. மன அழுத்தம் வந்து எப்பயுமே உடல் நோயானது வரணுங்கிறதே கிடையாது. நல்லா கேட்கணும். மன அழுத்தம் வந்து நோயானதாக மன அழுத்தம் வருமானம் கிடையாது. குடும்ப சூழ்நிலை அதுக்கு நிறைய காரணங்கள். அந்த காரணங்களை பற்றி நம்ம அடுத்து டிஸ்கஸ் பண்ண போகிறோம். இந்த நாள்பட்ட மன அழுத்தம் என்ன செய்யும், உங்களுக்கு என்ன செய்யும் அப்படின்னா, இதய நோய், அஜீரணம் வராது, அடிக்கடி பதட்டமாக இருக்கும், அடிக்கடி ரொம்ப சோர்வாக ஃபீல் பண்ணுவீங்க. ஓகேங்களா? இந்த மாதிரியான விஷயங்கள் எல்லாருமே எக்ஸ்பீரியன்ஸ் பண்ணிருக்கோம். இன்னைக்கு இவ்வளோ பேர் போகிறோம், எல்லாருமே வந்து சரி மன அழுத்தம் அப்படிங்கிற டாபிக் தான் அவ்வளோ பெருசாக தெரியல. இந்த ஜாலியான டாபிக் தான் ஸ்ட்ரெஸ் அவ்வளோதானே. இன்னைக்கு ஸ்டடி என்ன சொல்றது அப்படின்னா 77% இந்தியர்கள் 77% இந்தியர்கள் ஒரு கட்டத்தில் கண்டிப்பாக மிக அதிகமான மன அழுத்த சூழ்நிலையை வந்து ஃபேஸ் பண்ணி இருக்கிறாங்க. 77% வந்து நம்ம ஃபேஸ் பண்ணி இருக்கிறோம். இருக்கிறதே எவ்வளோ ஸ்ட்ரெஸ் இருக்கு, ஸ்ட்ரெஸ் இல்லாமல் யாருமே கிடையாது. ஓகேங்களா? அதுக்கான ஸ்டடீஸ் வந்து நிறைய நம்ம வந்து அதுக்கான புள்ளிவிவரங்கள் வந்து நிறைய நம்ம வச்சுருக்கோம். சரி, மன அழுத்தம் வரல, யாருக்கு மன அழுத்தம், யாருக்கு கூடுதலாக இருக்குது அப்படிங்கிறத நம்ம பார்ப்போம். இப்போ யாருக்கு கூடுதலாக இருக்கு அப்படின்னு பார்த்தா, சின்ன பசங்களுக்கு மன அழுத்தம் இருக்குமா? இருக்குமா? சரி, சின்ன பசங்க வயசு சொல்லலாம். சரி, 10 வயசு, ஓகே, 18 25 வயசு கல்யாணம் பண்ணவே இருக்கா? நம்ம லிட்ரேச்சர் சொல்லிட்டு ஒரு பேங்களூர்ல ஒரு இன்ஸ்டிடியூட் இருக்கு சார், நேஷனல் இன்ஸ்டிடியூட் ஆஃப் மென்டல், அதாவது நரம்பியலுக்கான படிப்பு பண்றது பேங்களூர்ல. அவங்க பண்ண ஸ்டடியில வந்து 23% ஸ்கூல் பிள்ளைகளுக்கு மனநலம், ஸ்கூல்ஸ் இருக்குது 23% இருக்குது. அதே மாதிரி கிராஜுவேட் படிக்கிறவங்களுக்கு 22% இருக்குது. போஸ்ட் கிராஜுவேட், பிஹெச்டி, இந்த மாஸ்டர்ஸ் பண்றாங்க, பிஹெச்டி படிக்கிறாங்க, அவங்களுக்கு 31% வந்து மென்டல் ஸ்ட்ரெஸ் கண்டிப்பா இருக்குது. ஸ்டடி மூலமா ப்ரூவ் ஆயிருக்கு. அதுலேயே என்ன அப்படின்னா வந்து இந்த போஸ்ட் கிராஜுவேட் 31% இருக்காங்க, அவங்களுக்கு சூசைடல் தாட் வந்து ரொம்ப ஜாஸ்தியாக இருக்குது அப்படிங்கிற ஒரு பாயிண்ட் இங்கே வந்து சொல்லியிருக்காங்க. இதில் வந்து ஒரே ஒரு விஷயம் நான் சொல்ல விரும்புறது என்ன அப்படின்னா, 2024 வேர்ல்ட் ஹெல்த் ஆர்கனைசேஷன் வந்து மனநலம் அப்படிங்கிறது ஒரு வருஷம் ஒரு கோல் மாதிரி நம்ம வைக்கிறோம். ஸோ 2024 அவங்க வச்ச தீம் என்ன அப்படின்னா வந்து வேலை தளங்களில் உங்களுடைய மனநலம், அதுதான் அவங்களுடைய தீம். வேலை தளங்களில் வந்து உங்களுடைய மனநலத்தை இம்ப்ரூவ் பண்ணணும் அப்படிங்கிறதுக்காக மட்டும்தான் 2024 டெடிகேட் பண்ணாங்க. அதுக்காக தான் எல்லா விஷயங்களையுமே அதை அச்சீவ் பண்ணுறதுக்கு என்ன ஸ்டெப் எடுக்கணுமா, ரூல்ஸ் பண்ணணுமா, ரெகுலேஷன் பண்ணணுமா, இல்லை அதை பற்றி ஆராய்ச்சி பண்ணணுமா, அது 2024 ஃபுல்லாக வந்து அதுதான் நடக்குது. சரிங்களா? மன அழுத்தம் வந்து தீயதா நல்லதா? நல்லதா? ஓகே, அதாவது எப்படின்னா வந்து ஒரு விதமான மன அழுத்தம் அப்படின்னு சொன்னா வந்து ரொம்ப ஒரு ஸ்ட்ரெஸ்ஸே இல்லாமல் போன ஒரு மாதிரி சூடாக போனால் நல்லா இருக்காது. கொஞ்சம் அப்ஸ் அண்ட் டவுன்ஸ் இருக்கணும், ஸ்ட்ரெஸ் இருக்கணும். இப்போ நம்ம ஏற்கனவே சொன்னால் ஒரு டார்கெட் அச்சீவ் பண்ணணும்னா நம்ம ப்ரெஷர் கொடுத்தா தான் அந்த டார்கெட் நீங்கள் அச்சீவ் பண்ணுவீங்க, இல்லாட்டி நீங்கள் அந்த டார்கெட் அச்சீவ் பண்ண மாட்டீங்க. ஸோ அப்படின்னா வந்து குறைந்ததிலிருந்து விதமான மன அழுத்தம் வந்துட்டு நன்மையே. ரெண்டாவது அந்த மன அழுத்தத்தையும் நம்ம வந்து எப்படி எடுத்துக்கிறோம், அதுதான் ரொம்ப முக்கியமான விஷயம். குறைந்ததிலிருந்து விதமான மன அழுத்தம், ஆனால் மன அழுத்தத்தை அது குறைந்ததா விதமானதா அதிகமானதா நம்ம கையில் தான் இருக்கு. அதை பற்றி தான் நம்ம இங்கே பார்த்துட்டு இருக்கோம். ஆனால் மிக அதிகமான அதிகமான மன அழுத்தம் நீங்கள் பார்க்குறப்ப வந்து இன்னும் ரொம்ப என்ன சொல்றது, ரீதியாக உங்களுக்கு கேடு விளைவிக்கும். நம்ம எப்பயும் சொன்ன உடல் ரீதியான கேடு விளைவிக்கும், மன அழுத்தம் கொடுக்கும். மன அழுத்தமும் உங்களுக்கு வந்து உடல் ரீதியான கேடுகளை ரொம்ப விளைவிக்கும். இதுல வந்து நம்ம வந்து 2 காரியங்கள் ஒரு மேஜர் நம்ம ரெண்டா பிரிச்சுக்கிறோம். மன அழுத்தம் ஆகுறதுக்கு என்னென்ன ஒரு ரீசன் அப்படிங்கிறது ரீசன் நம்ம பார்த்துருக்கோம். அந்த 2 ரீசன்ல ஒன்று வந்து உள்காரணிகள், இன்னொன்று வந்து வெளிக்காரணிகள். இப்போ வெளிக்காரணிகள் நம்ம பார்க்கணும், ஈஸியாக சொல்லிடலாம். வேலை பார்க்குற இடம், குடும்ப சூழ்நிலை, முக்கியமான 2 விஷயம். குழந்தைங்க வந்து என்ன பண்ணி போடுவோம்,
ஓகேங்களா? வேற பசங்க அப்படின்னா நாலேஜ் இல்லை கேட்கும். இன்னொன்று வந்து நம்மளுடைய சுற்றுச்சூழல், நம்மளுடைய சொந்தக்காரங்க, நம்மளுடைய பொருளாதாரம், இதெல்லாம் வெளிக்காரங்க. உள்காரர்கள் என்னது? உள்காரர்கள் ரொம்ப ரொம்ப முக்கியம். உள்காரர்கள் என்ன அப்படின்னா வந்து நானே நினைக்கிறேன், இப்போ அவங்க ரொம்ப ஜாலியாக இருக்காங்க, ரொம்ப ரிலாக்ஸாக இருக்கு, நம்ம லைஃப் ரொம்ப ஸ்ட்ரெஸ் இல்லாமல் இருக்கு, எப்போ ஓடிக்கிட்டே இருக்கு, ரிலாக்ஸாக ஓடி ஜாலியாக இருக்கு, அவங்க ரிலாக்ஸாக இருக்கிறாங்க. நம்ம அடுத்தவங்களை பார்த்து நிறைய நம்ம வந்து நம்ம யோசிக்கணும். நம்ம யோசிக்கிறது கிடையாது. எல்லா லைஃப்லையுமே அதே 77% வந்து எல்லா லைஃப்லையுமே இருக்கும். அப்படி 77%, சரிங்களா? ஆனால் அது நம்ம யோசிக்கிறது கிடையாது. நம்ம வந்து மற்றவங்களை பார்த்து அப்போ என்ன வந்து நம்ம வந்து குறைந்த சுயமரியாதை, நமக்கு வந்து ஒரு செல்ஃப் ரெஸ்பெக்ட் வந்து நம்மளே வந்து நம்ம வந்து இன்ஃபீரியர் காம்ப்ளெக்ஸ் கொண்டுக்கிறோம். இதில் ஒரு சில பேர் எப்படி இருப்பாங்க அப்படின்னா அந்த இன்ஃபீரியர் காம்ப்ளெக்ஸ் மறைக்கிறதுக்காக, தனியே இன்ஃபீரியர் காம்ப்ளெக்ஸ் மறைக்கிறதுக்காக அடுத்தவங்களை தாழ்வு பேசுறது, நல்ல சுப்பீரியராக காமிச்சிக்கிறது, அப்படி இருப்பாங்க. அதுவும் ஒரு வகையான மனநலம், சரிங்களா? ஸோ இது மாதிரி ஒரு 2 காரணங்கள் நம்ம மேஜராக நம்ம வச்சுக்கிறோம். நான் முடிஞ்சது வேகமாக போயிருக்கேன். ஸோ இப்போ அடுத்த ஏற்படுத்தல வந்து நாங்கள் வந்து முதல்ல வந்து இப்போ பேசிட்டு இருக்கோம் பள்ளி அப்படின்னு சொல்லிட்டு நம்ம பார்த்தோம், சரிங்களா? ஸோ பள்ளிக்கூடத்தில் படிக்கிற பசங்களுக்கு நிஜமாவே ஸ்ட்ரெஸ் இருக்குதா? நிறைய எல்லாருமே பேரண்ட்ஸ் தானே இருக்கா? யார் பையன் சின்ன பையன் எழுதுறான் இல்லை, கண்டிப்பாக அந்த ஸ்ட்ரெஸ் இருக்குது. ஸ்கூல் பிள்ளைகளுக்கு வந்து ஸ்ட்ரெஸ் இருக்குது. என்னன்னா அதாவது எத்தனை நம்ம சரி அப்படியே கண்டினியூ பண்ணுறேன், பேசிக்கிட்டே இருக்கிறேன், வச்சுட்டே இருக்கேன், நீங்கள் பேசிக்கிட்டே இருக்க ஒன்றும் பிரச்சனை இல்லை. ஸ்கூல் பிள்ளைகளுக்கு ஸ்ட்ரெஸ் இருக்குது அப்படின்னா கண்டிப்பாக இருக்குது சார். ஏன்னா ஒன்று அவங்க வந்து மார்க் நோக்கி போகணும், அவங்களுக்கு வந்து நம்ம தான் முக்கியம். நிறைய பேரண்ட்ஸ் கூட நம்ம தான் முக்கியம். எத்தனை குழந்தைகள் வந்து இன்று அவங்களுடைய குழந்தை பருவத்தை முழுமையாக அனுபவிக்கிறார்கள்? பேரண்ட்ஸ் எத்தனை பேர் இருக்கிறீங்க? கரெக்டாக சொல்லுங்க. எத்தனை குழந்தைகள் இன்று அவங்களுடைய குழந்தை பருவத்தை நம்ம என்ஜாய் பண்ண மாதிரி நமக்குள்ள என்ஜாய் பண்ணது அப்படின்னு உறுதியாக சொல்ல முடியும்? இல்லை. ஏன்? ஏன்னா மார்க் ஓடுறோம், ஏன்னா நமக்கு அதுதான் வேணும். அதனால நம்ம அவங்க ஏற்கனவே ஸ்கூலில் அவ்வளோ புஷ் பண்ணது, இவ்வளோ ஹோம்ஒர்க் கிடையாது, இவ்வளோ மார்க் கிடையாது. ஏன்னா அந்த குழந்தைங்களுக்கு என்ன அப்படின்னா அவங்க அப்படி நிறைய மார்க் எடுத்தால் மேடல் கிடைக்கும், நிறைய மார்க் எடுத்தால் மேடல் கிடைக்கும். அப்போ வந்து நம்ம மார்க் எடுத்தால் போகணும். குழந்தை வழிபாடு செய்வாங்க. ஸோ இதில் ப்ரெஷர் இருக்குது, அந்த ப்ரெஷர் கொடுக்குறீங்க ஷேர் பண்ணுங்க. அதாவது என்னன்னா ப்ரெஷர் கொடுக்குறதோட மெயின் ரியலைஸ் ரெஸ்பான்சிபிலிட்டி, அவங்களுடைய ரெஸ்பான்சிபிலிட்டி பொறுப்புகளை உணர வைங்க. நம்மளுடைய கொண்டு நம்ம அவங்களுக்கு பண்ணுவோம் அந்த மாதிரி. ஸோ அப்போ இதனால நீங்கள் என்ன பண்ணலாம், உங்களுடைய குழந்தை வந்து அந்த 23% இருந்துச்சு அப்படின்னா நீங்கள் அந்த 23% உங்கள் குழந்தை வந்து எடுக்கலாம். இது வந்து முயற்சி பண்ணாங்க. சார் நீங்கள் வந்து மேலே மைக்கை பிடிச்சி பேசுறதுலாம் ரொம்ப ஈஸியா, அன்றைக்கி ஒரு நாள் நீங்கள் வந்து பேசி அப்படின்னு கேட்பீங்க. கண்டிப்பாக கஷ்டம் தான் சார், நிஜமாக கஷ்டம் தான். நம்ம பேரண்ட்ஸ் வாங்கலாம் பார்த்துக்கிறாங்க, இல்லைன்னு தான் சொல்கிறாரு. நம்ம வந்து முயற்சி பண்ணலாமே, அவங்களுக்கு எல்லாத்தையும் புரிஞ்சு கொடுங்க. படிக்கிறதுக்கு மட்டும் வேலை இல்லைன்னு சொல்லிட்டு அவங்களுடைய ஸ்கூல் ஆக்டிவிட்டிஸை புரிஞ்சு கொடுக்கும், அவங்களை இன்வால்வ் பண்ணுவோம், அவங்களுக்கு பிடிச்ச ப்ளே பண்ணணும், உட்காந்து அவங்களுக்கு பிடிச்ச கேம்ஸு மானிட்டர் டைம் வந்து கம்மி பண்ணலாம். அது போக மாநிலத்துக்கு கேம்ஸ் என்ன பிடிச்சிருக்கு என்ன இருக்கிறது நம்ம அந்த வந்து அவங்க அடுத்ததாக நம்ம வேலையை பற்றி பேசுகிறோம் சார். வேலை வந்து நிஜமாகவே நிறைய பேருக்கு ரொம்ப ஸ்ட்ரெஸ்ஃபுல்லாக இருக்குது. போன வாரம் கூட நான் நியூஸ் தான் பார்த்தேன், ஏதோ 90 hours வேலை பார்க்கணும் அப்படின்னு சொல்லிட்டு. இன்னைக்கு வந்து வேர்ல்டு லெவலில் பார்த்தீங்க அப்படின்னா இந்தியா தான் வந்துட்டு ஹையஸ்ட் ஒர்க்கிங் அவர், வீக்லி வந்து ஹையஸ்ட் ஒர்க்கிங் அவர் இருக்கிற கண்ட்ரியில் இந்தியா வந்து ஒரு கண்ட்ரி. வாரத்தில் 8 மணி நேரம் வேலை பார்க்கணும் அப்படிங்கிறது வந்து ரொம்ப அதிகமான வேலை நிலைகள் இந்தியாவில் இருக்குது. அது போக நம்ம டார்கெட் இந்த வேலையை நம்ம சொல்கிறப்ப வந்து இந்த கோவிட்க்கு அப்புறம் வந்து நிறைய பேருக்கு வந்து வேலை இருந்துச்சு, பிஸ்னஸ் லாஸ் ஆச்சு, அந்த மாதிரியான விஷயங்கள் அதிகமான பாதிப்புகளை கொடுத்துருக்கு. இந்த பாதிப்பு மட்டும்தான் பேசுகிறோம். இந்த பாதிப்புகளை எப்படி நம்ம ரெக்டிஃபை பண்ண போகிறோங்கிறத மொத்தமாக நம்ம பேசுகிறோம். வேலைங்கிறப்ப வந்து நம்ம ரீசெண்டாக ஒரு ஸ்டடி என்ன சொல்கிறது அப்படின்னா, இந்த கோவிட் டைம் எல்லாருக்கும் ஒர்க் ஃப்ரம் ஹோம் கொடுத்துருக்காங்க. ஸ்டார்டிங் என் ஃப்ரெண்டுக்கு சமைச்சாரு, சூப்பர் சார் ஒர்க் ஃப்ரம் ஹோம், பையன் பக்கத்துலேயே இருப்பான், பொட்டையை பண்ணி கொடுக்கணும், நல்லா ஜாலியாக பார்த்துட்டு அவனும் நல்லா ஜாலியாக வந்து என்ஜாய் பண்ணிட்டே இருந்தோம். ஒரு வருஷம் ஆச்சு, ப்ரெஷர் தாங்க முடியல. ஏன்? ஒர்க் வந்து தனியாக இருக்கும், ஃபேமிலி தனியாக தான் இருக்கும். இப்போ என்ன 2 சிஸ்டம் வந்து டைம் பார்த்துட்டு இருந்தான்.
இப்போ இன்ட்ரோலே நம்ம ரெண்டு சிஸ்டம் ஒரே மேனேஜ் பண்ண வேண்டியது. இந்த வீட்டில் ப்ரெஷர் அஃப்கோர்ஸ் ஏன்னா இவங்க சேம் டைம் பேசிட்டு இருப்பாங்க, குழந்தைக்கு ஹோம் ஒர்க் வீட்டில் அட்டன் பண்ணுவோம், லைஃப் காலில் இருப்பாங்க, கஷ்டம். சி இதெல்லாம் என்ன அப்படின்னா அவங்க வந்து ஸ்டடி இல்லையா, அவங்க ஒர்க் ஃப்ரம் ஹோம் இஸ் கிரியேட்டிங் லெஸ் ப்ரொடக்டிவிட்டி. முன்னாடி இப்படி ஹை ப்ரொடக்டிவிட்டி இருந்துச்சோ இப்போ வந்து அது வந்து லெஸ் ப்ரொடக்டிவிட்டி. அதாவது எப்படி சொல்றது, உற்பத்தி திறன் வந்து ரொம்ப கம்மியாக ஒர்க் ஃப்ரம் ஹோம் பண்ணதுனால ரீசன்ட் பீரியட்ஸ்ல வந்து உற்பத்தி திறன் கம்மியாக இருக்குது. ஸோ இந்த மாதிரியான வேலை வந்து பிஸ்னஸ் கொடுக்குது. குடும்பம் ரொம்ப முக்கியமான ரொம்ப ரொம்ப அழகான விஷயம். குடும்பம் ரொம்ப நிறைய விஷயங்கள் நான் பார்த்தேன் சார். நம்ம வந்து யாரையும் கண்ட்ரோல் பண்ணணும்னு நினைக்கக்கூடாது சார். சவுண்ட் அங்கேயும் கேட்கறது இல்லை, கடைசியில் கேட்கல ஃபீமேல் செக்ஷன் கேட்குது. ஓகே, நம்ம வந்து யாரையுமே நம்ம வந்து கண்ட்ரோல் பண்ணணும் அப்படிங்கிறதுக்காக லைஃப் வந்து கிடையாது. ஒரு ரீசெண்டாக ஒரு வெப் சீரிஸில் பார்த்தேன். அதில் வந்து ஒரு பொண்ணு தான் அவங்க அப்பா சொல்கிறாங்க, அப்பா அந்த மாதிரி பையனுடைய வீட்டில் இருக்கிறாங்க. அவங்க அப்பாவே சொல்கிறாரு, லைஃப் வந்து 50-50 நினச்சிக்கிட்டு லைஃப் நிறையா இருக்கலாம். லைஃப் வந்து 60-40 இருக்கலாம், 40-60 இருக்கலாம். சில சமயம் 100 கூட லைஃப் இருக்கலாம். ஏன்னா நீங்கள் அவர் 0 இருப்பார், இல்லை அவர் 100 இருப்பார், நீ 0 இருப்பார். எதுவாக இருந்தாலும் லைஃப் நீங்கள் அக்செப்ட் பண்ணி நடத்திக்கணும் அப்படின்னு சொல்கிறாங்க. ஸோ இது வந்து ரொம்ப ரீசெண்டாக நான் பார்த்த ஒரு ரொம்ப பிடிச்ச ஒரு வாக்கியம். லைஃப் வந்து எப்படி இருந்தாலும் நீங்கள் அக்செப்ட் பண்ணி தான் ஹாப்பியாக எடுத்துகிட்டு போகணும். ஒருத்தருக்கு விட்டு கொடுக்கணும். நான் சொல்கிறது தான் கரெக்டாக நம்ம நிற்கக்கூடாது, அவங்க சொல்கிறது தான் கரெக்டாக நம்ம நிற்கக்கூடாது. முக்கியமான விஷயம் அதுதான் வந்து இந்த ஸ்ட்ரெஸ் வர்றதுக்கு ஒரு முக்கியமான காரணம். ரெண்டாவது, ரெண்டு பேருமே ஒரே நேரத்தில் போகக்கூடாது, அது ஒரு முக்கியமான விஷயம். அடுத்து நமக்குள்ளேயே சொல்கிறேன், இந்த பள்ளி வேலை குடும்பம் எல்லாருக்கும் சின்ன ஒரே ஒரு உதாரணம் சொல்கிறேன். எத்தனை பேர் ஒருத்தவங்க பேசுறத கவனிச்சுட்டு பதில் சொல்லிருக்கோம், கேட்டுட்டு பதில் சொல்லிருக்கோம்? எத்தனை பேர் கவனிச்சுட்டு பதில் சொல்லிருக்கோம்? குடும்பம் இருக்கணும், வேலையா இருக்கணும், எத்தனை பேர் கவனிச்சிருக்கோம்? அவன் பேசுறது கேட்போம், என்னதான் சொல்றான்னு கேட்போங்க. எத்தனை பேர் அவன் பேசி முடிக்கிறதுக்கு முன்னாடி நம்ம பதில் சொல்லியிருக்கோம்? அதனால எத்தனை பிரச்சனைகள் வந்து கண்டிப்பா எல்லாரும் ஒரு எக்ஸ்பீரியன்ஸ் இருக்கும், எல்லாமே இருக்கவே இருக்காது. எத்தனை பேர் நம்ம பேசியிருக்கோம்? அடுத்த ஒரு நம்ம கவனிக்க முடியாது. என்னதான் சொல்ல வரேன் இப்போ முடிஞ்சா அப்புறம் பதில் சொல்லுவோம். எவ்ரிபடி இஸ் யூனிக் சார். இன்னைக்கு வந்து உங்களால இப்போ வந்துட்டு அதாவது நீங்க இருக்கிற அதே டிசிஷன் தானே உங்க பையன் எடுக்க முடியாது. இல்லை நீங்க சிந்திக்கிற அதே ஒரு பிரச்சனை நீங்க எப்படி சிந்திக்கிறீங்களோ அதே மாதிரி உங்க அப்பா சிந்திக்க முடியும், இல்லை உங்க அப்பா சிந்திக்கிறோம் நீங்க பண்ண முடியும், இல்லை உங்க அம்மா பண்ண முடியும். ஸோ பிளானபடி இருக்கிறப்போ வேலை வேலையோ இல்லை மற்றும் குடும்ப உறுப்பினர்களோ எப்படி நம்ம சிந்திக்கிற மாதிரி நம்ம நினைக்கிற அதே டிசிஷன் அவங்க எடுக்கணும்னு எப்படி எதிர்பார்க்க முடியும்? ஸோ எதிர்பார்க்க இல்லையா? ஸோ இது வந்து குடும்பம் பற்றி ஒரு சில விஷயம். உறவுகள் வேணாம், சட்டம் நமக்கு தெரியும். நிறைய இடத்துல வந்து நம்ம சட்டத்தை பார்த்து பயப்படுறோம். இந்தியாவில் அப்படின்னா சட்டத்தை பார்த்து பயப்படுறோம், இல்லை புதுசை பார்த்து பயப்படுவோம். இங்கே வந்து புதுசை பார்த்து பயப்படுறோம், இல்லை சட்டத்தை பார்த்து பயப்படுறோம். அது மாதிரி இடத்துக்கு நம்ம மாதிரி நிதி நெருக்கடி வந்து இன்னைக்கு காலகட்டத்தில் ஒரு முக்கியமான இன்னைக்கு இல்லை எப்பயுமே நிதி வந்து ஃபினான்ஸ் வந்து ரொம்ப முக்கியமான ஒரு பிரச்சனை. ஒரு கம்பேரிசனாக இருக்கட்டும், ஒரு ஸ்கூல் ஒரு குழந்தையோட படிப்பாக இருக்கட்டும், ஒரு குடும்பம் இருக்கட்டும், பொருளாதாரம் ஒரு முக்கியமான பங்கு வகிக்கிறது. உடல் நலம் ரொம்ப ரொம்ப முக்கியம். நமக்கு எப்போ இது வந்து இந்த உடல் நலம் அண்ட் மனநலம் ரெண்டுமே வந்து ஒன்றும் சேர்ந்தாங்க, தனித்தனியெல்லாம் கிடையவே கிடையாது. ஒன்றா உடல் நலம் அஃபெக்ட் ஆச்சுன்னா மனநலம் அஃபெக்ட் ஆகுது. நீங்கள் ரொம்ப மனநலம் அப்படின்னா உங்களுக்கு உடல் அதோட சிம்பிளான கான்செப்ட் இதே தான் முதலையும் டிஸ்கஸ் பண்ணியிருக்கோம். சுற்றுச்சூழல் என்விரான்மெண்ட் நீங்கள் வந்து நிறைய விஷயங்கள் மாறி இருக்கு. நீங்கள் இருக்கிற குழந்தைகளுக்கும் நமக்குமே நிறைய விஷயங்கள் மாறி இருக்கு. நம்ம விஷயங்கள் வந்து அவங்க கற்றுக்க வேண்டியதும் இருக்கு, அவங்க கற்றுக்க வேண்டியது இருக்கு, அவங்க அடாப்ட் பண்ண வேண்டியது இருக்கு. எங்கள் அம்மாவுக்கு முன்னாடி ஸ்மார்ட் ஃபோனை யூஸ் பண்ணவே தெரியாது, எங்கள் அப்பாவுக்கு தெரியாது, நம்ம வேலை இருக்காங்க, நம்ம பிள்ளைகளுக்கு இருக்காங்க, அந்த மாதிரியான விஷயம். ரெண்டாவது வாழ்க்கை நிலைமை எல்லாமே சேர்ந்து தான் நம்ம அதை வந்து டிசைடாக கொடுத்துருக்கோம். சரி, இப்போ மன அழுத்தம் இருக்கிற அவங்கள சுற்றி அவங்க ஃப்ரெண்ட்ஸ் இருக்கிற மன அழுத்தம் இருக்குது. ஸோ இப்போ அவங்கள வந்து நம்ம எப்படி வந்து கண்டுபிடிக்கிறோம்? ரொம்ப லேசியாக இருப்பாங்க, ஒரு சக்தி குறைவாக இருப்பாங்க, எனர்ஜி டவுனாக இருப்பாங்க, ரொம்ப ஸ்லோவாக இருப்பாங்க, இம்ப்ராப்பர் ஸ்லீப், சரியான தூக்கம் இல்லை. நீங்கள் முடிச்சிருக்கிறப்ப அவங்க தூங்குவாங்க, அவங்க தூங்குறப்ப நீங்கள் முடிச்சிருப்பீங்க. ஏன்னு கேட்டால் வந்து
அவங்க வந்து உங்களை அவாய்ட் பண்ணணும். ஏன்னா அவங்க நிறையா பார்த்துட்டாங்க, நீங்கள் நான் கேள்வி கேட்பீங்க என்ன என்னாச்சு அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ உங்களை அவாய்ட் பண்ணணும் இந்த மாதிரியான விஷயங்கள். அப்புறம் வந்து எதுலையுமே இன்ட்ரெஸ்ட் காமிக்க மாட்டாங்க அந்த மாதிரி ரொம்ப பீப்புள். இது ரொம்ப முக்கியமான விஷயம். ஓகே, இது ரொம்ப ஷார்ட்டாக அடிக்கடி தத்து ஓடி முடிச்சாங்க. ஒரு 2 விஷயங்கள் மட்டும்தான். ஓகே, ஸோ குறைந்த ஆட்கள் தூக்க பிரச்சனைகள் வந்து உங்களுக்கு ஹார்மோன் கண்ட்ரோல் வருது. ஓகே, மோஸ்ட்டாக பார்த்தீங்க அப்படின்னா நிறைய பேர் ரொம்ப ஸ்ட்ரெஸ்ஸாக இருந்தாங்கன்னா பருவம் தலைவலி கம்ப்ளைண்ட் பண்ணுவாங்க, வயிற்று வலி, அஜீரணம் போடாது. அதே மாதிரி ஏதாவது ஒரு நோய் வந்து அவங்க கம்ப்ளைண்ட் பண்ணிட்டே இருப்பாங்க. ஏதாவது ஒரு மூட்டு வலி, முதுகு வலி, கால் ஏதாவது ஒன்று கம்ப்ளைண்ட் பண்ணிட்டே இருப்பாங்க. இந்த மாதிரியான விஷயங்கள் எல்லாமே இந்த மன அழுத்தம் அதிகமாக இருக்கிறவங்களுக்கு வந்துட்டே இருக்கும். ஆனால் அந்த மன அழுத்தத்தை சரியாக நீங்கள் கவனிக்கல, நீங்கள் வந்து சரியாக கேர் பண்ணுங்க அப்படின்னு இந்த சின்ன சின்ன வழிகள், சின்ன சின்ன பிரச்சனைகள் உங்களுக்கு வந்து நானூறு பிரச்சனைக்காக அதுக்கு சக்ஸஸ் இருக்குது. இப்போ எல்லாம் நம்ம எப்படி சமாளிப்போம் அப்படிங்கிறது ஒரு சின்ன ஒரு பாயிண்ட்ஸை சுவாசம் பதம், பிரீத்திங் எக்ஸசைசஸ், வழிகாட்டு விவரங்கள் அப்படின்னா உங்களுக்கு ஒரு ரோல் மாடல் யாராவது வச்சுக்கோங்களேன். நல்ல ஒரு ரோல் மாடல் மாதிரி நான் இருக்கணும், அவங்களுக்கு நல்ல விஷயங்கள் நான் பண்ணணும் அப்படிங்கிற மாதிரி. உடற்பயிற்சி, யோகா, அது ரெண்டாவது வழக்கமான வெளிப்புற பயிற்சி. எல்லாரும் வெளியில் போய் பண்ணுங்க, வாக்கிங் போங்க, வீட்டில் 2 கோயிலில் பண்ணாங்க, வெளியில் போக முயற்சி பண்ணுங்க, நான் பேசுகிறேன், ஃப்ரீ டைம் வந்து ஸ்பெண்ட் பண்ணுங்க, யாரும் எதுவும் அந்த மாதிரியான விஷயங்கள். இது வந்து ரொம்ப லாஸ்ட் டைம் மட்டும் ரொம்ப முக்கியமானது. கொஞ்சம் கூட நம்ம கரெக்டாக பேசி முடிச்சிருக்கோம். அதாவது நிறைய பேருக்கு லைஃப்பில் வந்து நிறைய எக்ஸ்பெக்டேஷன்ஸ் இருக்கும். நம்ம எல்லா எக்ஸ்பெக்டேஷன்ஸையும் நம்ம லைஃப்லேயே நம்ம கம்ப்ளீட் பண்ணிக்க முடியாது, அடுத்த லைஃப்ல நம்ம கொடுக்க முடியாது. ஸோ எல்லாமே லைஃப் டேக் அவசியம். சரி, அதை நீங்கள் நம்மளை மாதிரி எல்லாரும் எல்லாரையும் போடுறாங்க. நீங்கள் நினைக்கலாம் அவங்களாம் படிச்சிருக்கிறப்பா, அவங்க என்ன ஆஃபீஸில் வேலை பார்க்குறாங்க, அவங்களாம் சென்சை இருக்காங்க அப்படின்னு சொல்லிட்டு அப்படிலாம் கிடையாது. என்கிட்ட இன்னுமே சென்சஸ்லாம் நான் இன்னும் வாசிக்காத சென்சஸ்லாம் ரொம்ப மோசமாக தான் இருக்குது. டாக்டர்ஸ்லாம் உட்காந்துருக்காங்க, டாக்டர்ஸ்லாம் நிறையா படிச்சிருக்காங்க, அக்செப்ட் பண்ண லைஃப் அப்படிங்கிற ஒரு தாட் வந்து எல்லாத்துக்குமே இருக்கும். ஸோ அதனால் நாங்களாம் நீங்கள் வந்துருக்கிறத நான் அதை பற்றி உங்களுக்கு படிச்சிருக்கேன். உலகத்திலேயே த மோஸ்ட் ஸ்ட்ரெஸ்ஃபுல் ஜாப் அப்படிங்கிறது வந்து மெடிக்கல் ப்ரொஃபஷன் தான். உலகத்திலேயே மோஸ்ட் ஸ்ட்ரெஸ்ஃபுல் ஜாப் அப்படிங்கிறது வந்து மெடிக்கல் ப்ரொஃபஷன். ஏன்னா அதில் அந்த காரணம் அவங்க என்ன பண்ணுறாங்க, டெய்லி லைஃப் உயிரோட வந்துட்டு இது பண்ணிட்டு இருக்காங்க, ஒரு உயிரை காப்பாற்றணும் அப்படின்னு பல முக்கியமான விஷயங்கள் இருக்கிறது. அந்த மாதிரி நம்ம என்ன சொல்கிறோம் அப்படின்னா வந்து உங்களுடைய வாழ்க்கையில் வந்து இலக்குகள் வந்து ரொம்ப லாங்காக வைக்காதீங்க சார். ரொம்ப லாங்காக வச்சுக்கிட்டீங்கன்னா அச்சீவ் பண்ணுறதுக்கு நீங்கள் ரொம்ப டயர்டாகிடுவீங்க. அந்த டயர்ட்னஸ் வந்து உங்களுக்கு ஸ்ட்ரெஸ் கொடுக்கும். இன்னைக்கு நம்ம என்ன பண்ணியிருக்கோம், இன்னைக்கு நம்ம நாள் சக்ஸஸ்ஃபுல்லாக முடிஞ்சிச்சா சந்தோஷம். அன்னன்னைக்கு இலக்கு ஒரு வாரத்துக்கு ஒரு டார்கெட் இருக்குது. இந்த வாரம் நான் பண்ண போகிறேன், அவ்வளோதான். அடுத்த வாரம் நான் இதை பண்ணுவேன். ஓகே சரி, ஒரு மாதம் நீங்கள் இதை பண்ணுவீங்க. அந்த மாதிரி ஒரு சின்ன சின்ன டார்கெட் நல்லா இருக்கும். உங்களுடைய எந்த ஒரு விஷயத்தையும் தனிப்படாது. அன்னைக்கு பண்ண முடியும், அன்னைக்கு பண்ணிடுங்க. நாளைக்கு தள்ளி போடுறாங்க. உங்கள் வீட்டிலே ஏதாவது கேட்குறாங்க, இல்லை உங்கள் பையனும் கொஞ்சம் கேட்குறாங்க, உங்களால் பண்ண முடியும், அன்னைக்கே பண்ணிடுங்க. உங்களுக்கு டென்ஷன். நீங்கள் ஒரு வாரம் தள்ளி போடுங்க, அடுத்த வாரம் கரெக்டாக இருக்கணும். ஒரு வாரம் வரைக்கும் அவங்க வந்து வச்சுக்கிட்டே இருப்போம். பயப்படாதீங்க எதுக்கு உனக்கு அந்த ஸ்ட்ரெஸ்ஸை கொடுக்கணும், நீங்கள் எதுக்கு அந்த ஸ்ட்ரெஸ்ஸை கேரி பண்ணுறீங்க இல்லையா? ஸோ அந்த மாதிரி எந்த விஷயம் உங்களால் முடிய விஷயத்தை தள்ளி போடாதீங்க. அது இங்கிலீஷ் வந்து ஒரு புக் இருக்குது, பவர் ஆஃப் நவ். அந்த நவ் இப்போ இந்த பொழுது அப்படிங்கிறதுக்கே வந்து ஒரு மிகப்பெரிய சக்தி. நீங்கள் அந்த மாதிரி ஒரு முயற்சி பண்ணி பார்க்கலாம். ரெண்டாவது, என்னைக்குமே உங்களுடைய மதிப்பில் காம்ப்ரமைஸ் ஆகாது. நீங்கள் மனசில் வந்து இங்கே வைங்க, இன்னொரு வேல்யூ. நீங்கள் வந்து ரொம்ப முக்கியமான ஒரு ஆள். உங்களுடைய குடும்பத்தில், உங்களுடைய சமுதாயத்தில், உங்களுடைய வாழ்க்கைக்கு நீங்கள் ஒரு முக்கியமான ஆள். இதில் ஒரு காலகட்டத்துக்கு மேலே பேரண்ட்ஸ், அம்மா அப்பா எல்லாருமே என்னைக்கு கடைசியாக எனக்கு இந்த டிஷ்ஷு பிடிக்கும் அப்படின்னு என்னைக்கு நீங்கள் தனியாக போய் போட்டு நீங்கள் வந்து சாப்பிட்ருக்கீங்க, இல்லை என்னைக்கு எனக்கு இந்த படம் பிடிக்கும், எனக்கு இந்த ஷேர் பிடிக்கும், எனக்காக நான் போய் வாங்க போகிறேன் அப்படின்னு நீங்கள் வாங்கியிருக்கீங்க. எனக்கு நீங்கள் தெரிஞ்ச வரைக்கும் நிறைய ஃப்ரெண்ட்ஸ் இருக்கிறீங்க, எல்லாமே எனக்கு ஃப்ரெண்ட்ஸ் தான். நிறைய பேர் பார்த்துருக்கேன், ரொம்ப ஹார்ட் ஒர்க் பண்ணுறீங்க, ரொம்ப ஃபேமிலியாக சாக்ரிஃபைஸ் பண்ணுறீங்க. ஆனால் உங்களுக்கு வந்து எதுவுமே பண்ணவே கிடையாது. ஈவன் ஒரு வாக்கிங் போது ஒரு 1/2 மணி நேரம் டைம் எடுக்க மாட்டேங்குது சார் இல்லையா?
கடைசி பாயிண்ட் எழுதிக்கிற கடைசி பாயிண்ட் எனக்கான நேரத்தையே நீ ஒரு நீட்டாக எழுதணும். உங்களுக்கு பிடிச்சிருக்கணும். ஒரு அரை மணி நேரம் ஒரு சில பேருக்கு புக் பண்ணி பிடிக்கும், சில பேருக்கு டைம் நாவல் பிடிக்கும். எனக்கு கடைசி டைம் நாவல் படிச்சீங்க இல்லை எனக்கு புக்கெட்டுக்கு ஆசைப்படுறோம் பலரே கிடையாது. ஏன் சரி சார் பையன் சார் வணக்கம் சார் அப்படி போயிடும். இப்போ ஹஸ்பண்டில் நிறைய பேர் பார்க்க என்ன சொல்லுவாங்க, சார் என் ஒய்ஃபு பிடிச்சிருக்கு சார் நான் ட்ரெஸ் எடுத்துருக்கேன். அவங்களுக்கு என்ன சொல்லுவாங்க, என் ஹஸ்பண்டோட என்னைக்கு உங்களுக்கு இல்லை அதனால என்னைக்கு உங்களுக்கு பிடிச்ச மாதிரி ஒரு ஷர்ட்டோ இல்லை உங்களுக்கு பிடிச்ச மாதிரி ஒரு சாரியோ நீங்களா போய் செலக்ட் பண்ணி நீங்களே எடுத்துருக்கீங்க. என்னைக்கு ஒரு மணி நேரம் தனியாக வெளியே போயிடுறீங்க, ஒரு மணி ரிலாக்ஸ் ஆகும். என்னைக்கு நீங்களாம் உங்களை கார் எடுத்து ஒரு ஹாஃப் அன் ஹவர் ட்ரைவ் பண்ணி 1 hour ட்ரைவ் பண்ணிட்டு உங்களுக்கு பிடிச்ச பாயிண்ட் எடுத்து உங்களுக்கு அப்பா காபி வாங்கி பிடிச்சிடுவோம். என்னைக்கு நம்ம வீட்டுக்கு வந்துருக்கோம் அந்த மாதிரி என்னைக்கு அது சார் லைஃப் வந்து ரொம்ப சின்ன சின்ன விஷயங்கள் தான். அதே மாதிரி என்னைக்கு உங்களுடைய சின்ன சின்ன விஷயங்களுக்காக நீங்கள் வந்து ஒரு சாக்லேட் வாங்குறோ இல்லை ஒரு கேக் வாங்கி நீங்களும் உங்களை அப்ரிஷியேட் பண்ணிருக்கீங்க. என்னைக்கு நீங்கள் உங்களுக்கு அப்ரிஷியேட் பண்ணியிருக்கீங்க. இதெல்லாம் பண்ணி பாருங்க சார், சின்ன சின்ன விஷயம். இப்போ நான் முதல்ல கேள்வி இதுக்கு சம்மந்தப்பட்ட ஒரு டாபிக் பேசுறேன் அப்படிங்கிறது சம்மந்தம் என்ன சார்? இன்னைக்கு நான் சொல்றேன், இந்த மன அழுத்தத்தில் வந்து அதிகப்படியான மன அழுத்தத்தை வந்து நான் அனுபவிச்சிருக்கேன். என்கிட்ட நீங்க என்ன டாபிக் பேசுறீங்கன்னு கேட்கிறப்போ இந்த டாபிக்கை செலக்ட் பண்ணது யாரும் எனக்கு கொடுக்கல, நான் தான் செலக்ட் பண்ணது. மொழிகள் இருக்காங்க, இருக்காங்க. இந்த மன அழுத்தம் வந்து இதுல நிறைய என்னால் முடிக்கக்கூடிய சாப்பிட்டதாக இருந்துச்சு. நிறைய விஷயங்கள் பர்சனலாக ஃபேஸ் பண்ணியிருக்கு. அதுலேருந்து ஒரு மீன் வந்து இன்னைக்கு நம்ம நிற்கிறோம், இன்னைக்கு சந்தோஷம் எல்லாரும் பார்க்குறோம், ஜாலியாக இருக்கிற மாதிரி இருக்கும். ஆனால் எவ்ரி டே ஒவ்வொரு நாளும் எல்லாரும் ஒரு